வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ முட்டையை வச்சு 65 பண்ண போறோம். முட்டை 65 பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ முட்டை 6 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ 6 முட்டைய பவுல்ல உடைச்சு ஊத்திருக்கோம். இதுல 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைகளை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்துல எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கேன். இதுல இந்த முட்டைய இதுல ஊத்தி நம்ம இட்லி குப்பரையில வச்சு வேக வைக்க போறோம். இந்த கிண்ணத்துல எண்ணெய் அப்ளை பண்ணாதான் நம்ம எடுக்கும் போது ஈஸியா வரும். அதனால எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு முட்டை கலவையை இதுல ஊத்திக்கலாம். இப்போ இட்லி கொப்பரையில எப்படி அவிக்க போறோங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ இட்லி கொப்பரையில ஒரு செம்பு தண்ணி ஊத்தி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடித்தட்டை இப்படி குப்புற கவுத்தி போட்டுக்கலாம். இதுல இந்த மாதிரி இந்த கிண்ணத்தை மேல வச்சிடணும். வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடணும். இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு குப்புற மூடியை வச்சு மூடி ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வேக வைக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். முட்டைய வேக வச்சு எடுத்தாச்சு. இட்லி கொப்பரையில இருந்து இந்த கத்தியை வச்சு பார்த்தா ஒட்டலை. இது வெந்திருக்கா வேகலையாங்கிறத பாக்குறதுக்கு தான் இப்படி செக் பண்ணணும். இதுல கத்தியில இப்ப ஒட்டலை. அதனால நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இத இப்படி சைடுல கத்தியை வச்சு இப்படியே எடுத்து விட்டுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ 65 பண்றதுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்திருக்கேன் மிளகு பொடி. அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்திருக்கேன். 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, உப்பு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் பேஸ்ட் பதத்துக்கு இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்தி. சிக்கன் 65 பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லா துண்டுகளையும் பவுல்லையே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பொரிக்கும் போது பார்க்கலாம். இப்போ முட்டை துண்டுகளை ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒண்ணுன்னா போடணும். ஒரு நிமிஷம் வேகவும் தான் பிரட்டி போடணும். லைட்டா போட்டு விட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எக் 65 பெர்ஃபெக்டா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் இதே அளவுகள்ல செய்து பாருங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.